வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் நம்மளோட குக்கிங் டைமை மிச்சப்படுத்துகிற மாதிரியான 5 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஏற்கனவே இதை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். டிப் நம்பர் 1, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சேனக்கிழங்கு எப்படி ஈஸியாக தோலெல்லாம் சீவுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் பீலர் வச்சு எடுக்கும் போது கூட நமக்கு கையெல்லாம் அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீலரோ கத்தியோ எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இது மேலே இருக்க மண்ணெல்லாம் லைட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அழுத்தி ஸ்க்ரப் பண்ணாலே தோலெல்லாம் வந்துடும். லைட்டாக முதல்ல கொஞ்சம் பண்ணி பாருங்கள். பிங்காக இருந்ததுன்னா அது நல்லா அரிப்பு ஏற்படும்னு அர்த்தம். பிங்காக இல்லாமல் இந்த கலர் இருந்ததுன்னா இது நல்ல கிழங்குன்னு அர்த்தம். மெட்டல் ஸ்க்ரப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்க மண் களிமண் எல்லாமே அந்த ஸ்க்ரப்பரில் ஒட்டியிருக்கும். நீங்கள் மொத்தமாக தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் கிழங்கை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். கையும் அரிப்பு ஏற்படாது. அடுத்த டிப் நம்பர் 2, நிறைய பேருக்கு கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். இது புளி தண்ணியோடு சேர்த்து கரைக்கணும், இல்லைனா எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அதுக்கு பதிலாக உடச்ச துண்டுலேருந்து கத்திரியில் இன்னும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியில் கூட நீங்கள் கட் பண்ணலாம். சிசர்ஸில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த சின்ன சின்ன துண்டை தான் நம்ம அரிசி மாவோடு சேர்த்தோ இல்லை கோதுமை மாவோடு சேர்த்தோ பெரட்டி வச்சுப்போம். ஸோ தாளிப்பில் சேர்த்துப்போம். அதுக்கு பதிலாக இப்போ ஈஸியாக பொடி பண்ணுற மெத்தடை நான் சொல்கிறேன். பேனில் ட்ரையாக இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சூடு ஆக ஆக இந்த மாதிரி இது நல்லா பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கருக விட்டுறாதீங்க. பொரிஞ்ச 2 துண்டு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், எப்படி கலர் மாறி உப்பி வந்திருக்குன்னு. இது ஆறுன உடனே மிக்சியில் போட்டால் நல்ல தூளாக வந்துடும், நல்ல வாசனையும் கிடைக்கும். எல்லாமே இந்த மாதிரி பொரிஞ்சிருக்கு. நான் அரைச்சிடுறேன். இதை ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம காம்பவுண்டட் அசோஃபிட்டடா விட இது ரொம்ப டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். அடுத்த டிப் நம்பர் 3, இப்போ நீங்கள் பார்க்குறது சேப்பங்கிழங்கு. இந்த சேப்பங்கிழங்கையும் நம்ம வேக வச்சு தோல் உரிக்கும் போது ரொம்ப குழக்குழன்னு இருக்கும், கையெல்லாம் ஒட்டிக்கும். அப்படியே பீல் பண்ணாலும் கையெல்லாம் அரிப்பு ஏற்படும். இந்த மாதிரி பேனில் அதை முதல்ல வாட்டிடலாம். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் சூடாக இருக்கும் போதே அதே ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பீலரே தேவையில்லை, நம்ம கையிலே உரிச்சு கூட எடுத்துடலாம். நல்லா சூடு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் வேக வைக்காமையே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி உருளைக்கிழங்கு மாதிரி கூட குக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இதோட பொரியலோ இல்லை நீங்கள் எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம். நம்மளோட டைமும் உங்களுக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும். ஆனால் இது சூடாக இருக்கும் போதே பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தோல் உறிஞ்சி வருது. இதுக்காகவே ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லை மெட்டல் ஸ்க்ரப்பரை வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கையில் உரிச்சு எடுத்துடலாம், பீலரே தேவையில்லை. அடுத்த டிப் நம்பர் 4, இந்த மாதிரி ஸ்பூன் ஸ்டாண்டில் நம்ம எல்லா சைஸ் ஸ்பூனையும் போட்டு வச்சுருப்போம். அவசரத்தில் எடுக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்லாம் நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது, எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியான ரப்பர் பேண்டோ இல்லை ஹேர் பேண்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த ஸ்டாண்டில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குட்டி ஸ்பூனெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக ஃபோர்க் எது வேணாலும் வச்சுக்கலாம், எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5, இப்போ நீங்கள் பார்க்குறது பொரிச்ச மோர் மிளகா. இதை நீங்கள் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது வரமிளகாய்க்கு பதிலாக இந்த மோர் மிளகா போட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பெரியவங்கெல்லாம் தூக்கியும் போட மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த 5 டிப்ஸுமே கண்டிப்பாக டைம் சேவிங் டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்லோட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.